Stotram, praise the Lord, Rabara Kabara Baladura Barashiba. Hallelujah, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா துதிங்க, வாயை திறந்து. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹalleluya. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொலோமான். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ரிபலதரஷி பரபரபா. எளிமையான எங்களை என்றும் நினைக்கிற தேவன். ஆமென். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உலகத்திலே அற்பமானவைகளை அவர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறார். ஹalleluya. எளிமையான என்னையுமே, ஹalleluya. ரேப்ரபலபரிபலப. ஓலம் எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ரிபலபரகரதரபரஷி பரபலபரி. எளிமையான எங்களையே தினமும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சீத்தம். சொல்லுங்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சீத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகணுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ரிபரதரஷி கபரபலபரி பலதரபா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ரேப்ரபரதுர பலபரி பலதரபர கபர பலதரபரஷி பரபரபா. ஹalleluya. Thank you Jesus. போற்றுதலுக்குரியவரே மெய் துதிக்கிறோம், துதிக்கு பாத்திரரே மெய் துதிக்கிறோம், கணத்துக்கு பாத்திரரே மெய் துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஷதரபரி பலதரபர பலதரபரி பலபரி லெப்ரா கஃபர பலதரபரஷி பரபர கபரி பலதரபரபல. தூதர்களோடு ஆராதிப்பேன். சொல்லுமா. ஸ்தோத்திர பாலியோடு ஆராதிப்பேன். ஆமென். பரலோகத்துல சேராபீன்கள், கேருபீன்கள் அவரை 24 மணி நேரமும் துதிச்சுக்கிட்டே இருக்காங்க. சொல்லுங்க. அவங்களோடு இணைஞ்சி நாங்களும் உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். தூதரோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலியோடு கூட உம்மை உயர்த்துகிறோம் சொல்லி நல்லா துதிங்க. ஆமென்.
தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பாலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பாலியோடு உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த புவிதானிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதானிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. சொல்லுங்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஹalleluya. ஷிதர பரகபரி பலதரதர பலதரபரி பலிபலம். கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரேப்ரகா ஃபரபலதுர பரஷி பரகா பலபரி பலமா. ஹalleluya. ஸ்தோத்திரம். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து நடத்தினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து நடத்தினீரே. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை ஆமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் சொல்லுமா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்தே இதுவரை உதவினீரே. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா உங்க சித்தம் பலவத்துல செய்யப்பட பூமியில செய்யப்படுதோ ராஜா. அப்பா ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாத்துக்கணும் தகப்பனை. பாத்துல இருந்த பெண்களை பாதுகாத்துக்கணும் அப்பா. இப்பொழுது தகப்பனை இந்த பாத்துல ஒவ்வொரு பெண்களும் விடுதலை ஆகட்டும். இயேசுவின் நாமத்தால குடிக்கு அப்பா பாவத்துக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு பெண்களும் இயேசு நாமத்தால இயேசு ரத்தத்தால விடுதலை ஆவார்களாக. உங்க சித்தம் பல்லவத்தில் செய்யப்படுற பூமியில செய்யப்படுறாங்க அப்பா. பெண்கள் அப்பா கணியம் நடத்தப்படக்கூடாது, மதிக்கப்படுறது தகப்பனை. பெண்களுக்கு எதிராக பல இடங்கள்ல பல குடும்பங்கள்ல பல பெண்கள் தகப்பனை மருமகள் உண்டு தகப்பனை. எத்தனையோ குடும்பங்கள் ஒவ்வொரு பெண்களும் இந்த வேலையில விடுதலை உண்டாகட்டும் அப்பா. பாதிக்கிட்ட பெண்களுக்கு தகப்பனே நீதி கிடைக்கட்டும். நீதி செய்கின்ற பெண்களுக்கு தீமை விளைக்கின்ற அப்பா ஒவ்வொருவரையும் பட்சித்து போடுங்க அப்பா. தண்டனை கிடைக்கட்டும் தகப்பனே. எத்தனையோ குற்றவாளிகள் குற்றம் செய்து விட்டு தகப்பனே அப்பா வெளியிலே சுந்தரமாக தெரிகின்றால் தகப்பனே. பணம் பதவி அதிகாரத்தின் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் தகப்பனே தண்டிக்கப்படுவதாக நீங்க நீதி செய்யுங்க.
நிதி நிறுவனங்களை ஏமாற்றி விட்டு ஜனங்களை வஞ்சித்து விட்டு தகப்பனை தன் அதிகார துஷ்பிரயோக நிமித்தமாக ஏமாற்றி கொண்டு அப்படிப்பட்டு தெரிகின்ற ஒவ்வொருவரும் தண்டிக்கப்படுறாங்க. அப்பா, பணங்கள் இழந்த எல்லா பணங்களும் ஏழை ஜனங்களுடைய பணங்கள் திரும்ப அவங்களுக்கு கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தால் நிதி நிறுவனத்தை நம்ம ஏமாந்த போன ஜனங்களுடைய நகைகள் பணங்கள் அப்பா திரும்ப கிடைக்கட்டும். எத்தனை கண்ணீர்கள் அப்பா, எத்தனையாக பிள்ளைங்களுக்கு சேர்த்து அப்பா நிலங்கள் நகைகள்லாம் விற்று அப்பா பணம் கொடுத்து ஏமாந்து பண்ண ஜனங்களுடைய இருதயங்கள் இந்த வேலையில் உண்மை நோக்கி கதறுகிறது. தகப்பனை இரக்கம் செய்யுங்க, நீதி செய்யுங்க ராஜா. தல்பாரா சந்தோரா பௌஷி அந்த ரிகந்தர எல்லா அடிமைத்தன சங்கில்கள் உடைக்கப்பட்டவன், எல்லா கவலையின் கட்டுகள் உடைக்கப்பட்டவன், மற்றவங்களுடைய பணங்களை அபகரிக்கின்ற வஞ்சிக்கின்ற பேராசை கண்ட பொலாசை கொண்டு அபகரிக்கின்ற ஒவ்வொரு நபர்களின் நேரத்தில் பட்சிக்கப்படுவர்களாக அப்பா தகவல் வல்லமை இறங்கட்டப்பா. அப்பா யாரிடமிருந்து எந்தெந்த பணம் பிடுங்கப்பட்டதோ அபகரிக்கப்பட்டதோ திரும்ப அவர்களுக்கு பணங்கள் நகைகள் நிலங்கள் உடைமைகள் திரும்ப அப்பா கொடுக்கப்படுவதாக வந்து சேரட்டும், வந்து சேரட்டும். தடைப்பட்ட பணங்கள் வந்து சேரட்டும். நியாயமாய் கிடைக்க வேண்டிய நிலங்களும் நியாயமாக கிடைக்க வேண்டிய பணங்களும் அப்பா தடைப்பட்ட பணங்களும் வந்து சேரட்டும். அப்பா பொருளாதார நன்மைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைங்க படிக்க திருமண தடைகளுக்கு அப்பா எல்லா காரியங்களும் மாட்டும். தேவையான பணங்கள் இப்பொழுது கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். படிப்புக்கு கிடைக்கட்டும். வாகனம் வாங்க, வீடு வாங்க அப்பா தேவையான பணங்கள் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தால பொருளாதாரத்தில் உள்ள எல்லா தடைகளும் மாறட்டும். ரேகா ஷீகா பரா அந்த ரக ஷீகா பா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் கிரேசன் எல்லா அந்தகார லோகாதிபதி ஆளுமைகள் ஆயத்து பிரபுக்களுடைய ஆளுமைகள் எரிக்கப்பட்டு போட்டோம், எரிக்கப்பட்டு போட்டோம். வானமண்டல கிரேசின பொல்லாத ஆவில சேனைகள் எரிக்கப்பட்டு போட்டோம். ரீபானா ஷீகாபா ரங்காதா தோராதா அந்தராபா வீகானா ஹந்துனா ஹந்தர ஹந்தரபா உங்க சித்தம் செய்யப்படுவதாக. பலோத்திலும் உங்க சித்தம் செய்யப்படுறது போல அப்பா உங்க சித்தம் செய்யப்படுறதாக. ஊழியங்களை குடும்பங்களை சபைகளை அப்பா உங்க சித்தத்துக்கு எதிரான உங்க ஆலயக்கு எதிரான உங்க தகப்பனை சித்த விருப்பத்துக்கு எதிரான எல்லா காரியங்களும் எரிக்கப்பட்டு போட்டு உங்க சித்தம் மாத்திரம் நடக்கட்டும், உங்க சித்தம் மாத்திரம் நடப்பா. அப்பா நீங்க உங்க விருப்பப்படி ஊழியங்கள் நடக்கட்டும், சபைகள் நடக்கட்டும், ஊழியங்கள் நடக்கட்டும். அதுக்கு எதிராக உள்ள அப்பா எல்லா காரியங்களும் மாறட்டும், எரிக்கப்பட்டு போட்டும். ரிகாந்தரபா தேவனுடைய ஆலைக்கு எதிரான எல்லா காரியங்களும் இந்த பூமியில வேண்டாம், இருக்கக்கூடாது. இயேசு நாமத்தை என் தேசம் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ரீகானா ஷீகாபா பரிசுத்தம் உண்டாகட்டும், நீதி நடக்கட்டும், நியாயம் நடக்கட்டும். நேர்மையான ஜனங்கள் எழும்பட்டும், உண்மையான ஜனங்கள் ஆசைப்படட்டும். பொல்லாப்பு சில ஒவ்வொரு ஜனங்களும் பச்சைக்கோடு போகட்டும். ஏமாற்றுகின்ற ஒரு விளைக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் தண்டிக்கப்படுவார்களாக. இயேசு நாமத்தால் ஆசீர்வதிங்க. பாதிக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் இப்ப சுகமாகட்டும். ஒவ்வொரு ஹார்ட் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகட்டும். ஹார்ட்ல எல்லா அடைப்புகளும் பிளாக்ல இப்ப இயேசு நாமத்தால சுகம் பெற்று எலும்பட்டும். இயேசு நாமத்தால எலும்புகள் உடைக்கட்ட எலும்பு கொண்டு சேரட்டும். கைகள் வலிகள் மாறட்டும், மூட்டு தேய்மை மாறட்டும், ஜாயிண்ட் பெயின் சுகமாகட்டும். இப்பொழுது தைராய்டு சுகமாகட்டும், அல்சர் சுகமாகட்டும், எல்லாம் அப்பா சைனஸ் சுகமாகட்டும், முற்றத்தலைகள் சுகமாகட்டும். அப்பா மூளையில் பிரச்சனை மாறட்டும். இயேசு நாமத்தாலே வல்லமை இறங்கட்டும் ராஜா. முதுகு தண்டு பலப்பட்டும். இயேசு நாமத்தாலே ஒவ்வொரு அப்பா முதுகு முதுமையிலும் கடித்தது புஷ்டியாக வசனம் இருக்கட்டும். முதுவயது கடித்த தோட்டம் இளவயது தோற்றம் மாட்டும், மாறட்டும். அப்பா முதுகு தோற்றம் மாட்டும். ஏகானா ஷீகாபா ரங்காதா தாதாபா ஒவ்வொரு ஆசிரியங்க இந்த வார்த்தையோடு எங்களோட பேசுங்க, கட்டதான் உணர்த்துங்க, ஒவ்வொரு விடுதலாக்குங்க. வார்த்தையான உள்ளே சென்று 100 மணி விலங்கு கொடுக்கட்டும். பெருமையாக போகாதப்பா நீங்க அனுப்பின செய்வீராங்க அப்பா. இந்த வார்த்தையை உள்ளே சென்று ஒவ்வொரு அப்பா ஆசிரியக்கட்டும். உமக்கு நீ கணி கொடுக்கட்டும். ஒவ்வொரு ஆசிரியங்க நிரப்புங்க, பயன்படுத்துங்க, பலப்பட்டுங்க. சகல துதிகான மகிமையோருக்கு செலுத்துறோம் என்று நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அத்தனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யார் காண்பேன் வாழ்த்துக்கு உங்கள் யாரும் நெத்தவரால் பெண்கள் கொடுத்துக்க இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவிருக்கின்ற இந்த வேலையிலும் நாம் தியானிக்க முடியாக எடுத்துக்கொண்ட அருமையான ஒரு வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 சம்பவங்களை நம்ம இந்த நாளில் தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் நடந்த நாட்களில், இருந்த நாட்களிலும், வாழ்ந்த நாட்களிலே அல்லேலூயா 3 வருஷம் ஊழியம் பண்ணார். அந்த 3 வருஷம் அல்லேலூயா அவருடைய ஊழியத்தில் மிக முக்கியமாக காணப்பட 2 விஷயம். அல்லேலூயா. அவர் நன்மையான காரியங்களை செய்தார், மற்றவங்களுக்கு
கெடுதல் செய்வதில்லை, மற்றவங்களை வஞ்சிக்கலை, அவர் வாயில வஞ்சனை இல்லை, கபடம் இல்லை, அவர் வாயில யாரையும் புறங்கூறி யாரையும் அப்படி பேசலை. ஹல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் நன்மை மாத்திரம் செய்தார். 2வது காரியம், பிசாசின் பிடியில் ஆகப்பட்ட எல்லாரையுமே அவர் விடுதலை ஆக்கினார். நல்ல எல்லோருக்கும் சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த 7ஆம் அதிகாரத்தில் கூட யோவான் சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்காங்க, வரப்போகிற எலியா நீர்தானா, இல்லையா, இல்லை வேற யாரும் வரப்போறாங்களா என்று கேட்கும் பொழுது அவர் இப்படியாக சொல்கின்றார். அந்த லூக்கா 7:27-28 அந்தபடி அவர்கிட்ட வந்து, வருகிறவர் நீர்தான் அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் வந்து உம்மிடத்துக்கு எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஹல்லேலூயா, 21ஆம் வசனம், அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகர் குருடருக்கு பார்வை அளித்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 22ஆம் வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் இப்படிப்பட்ட நன்மைகள் அநேகம் செய்தார். தேவன் பூமியில ஏன் அவர் தன்னுடைய பிள்ளைங்களை இன்றைக்கு ரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு சந்ததி நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட நன்மைகள் செய்ய நீங்கள் புறப்பட்டு போய் என் நாமத்தினால எல்லாரும் என்னச்சிங்க, சீஷனா மாற்றுங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு நன்மை அளிங்க, அவங்களுடைய வியாதியை சுகமாக்குங்க. என் நாமத்தால் நீங்க வந்து கைகளை வைங்க, பிசாசை துரத்துங்க, நவமான பாஷை பேசுங்க, அற்புதம் அடையாளம் நடக்கும். அவங்கள வந்து என்னை பின்பற்றுகிற சீஷனாக அவங்க ஆண்டரை ஏற்றுக்கொண்டு அவங்க இன்னொரு 4 பேருக்கு ஆண்டை பற்றி சொல்லி அவங்கள ஆண்டுடைய பிள்ளைங்களை மாற்றுது. அப்படி அந்த அக்கினி என்னச்சுன்னா பரவிக்கிட்டே இருக்கணும். இப்படிதான் இந்த பூமியில ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்த நோக்கம் நீதிமானாய் சிலரை முன் அறிந்து அவங்களை முன் குறித்து அவங்களை அழைத்து அவங்களை தெரிந்து கொண்டு அவங்களை நீதிமங்களை மாற்றி பரிசுத்தப்படுத்தி அவங்களை மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட காரியம் ஏன் கர்த்தர் செய்தார் என்றால் இதுதான், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நொறுக்கப்பட்ட காயம் உள்ளவங்களை குணமாக்க, அவங்களை சாம்பல் பிள்ளைக சிங்காத்தை கொடுக்க, ஒடுங்கினாய பிள்ளைக துதிநாடை கொடுக்க, ஹல்லேலூயா, அவங்களுக்கு புலம்புல பிள்ளைக சிங்காத்தை கொடுக்க, இப்படிப்பட்ட காரியத்துக்காக தான் இன்றைக்கு கர்த்தர் சபையும் ஊழியங்களையும் கர்த்தர் இந்த பூமியிலே வைத்துள்ளார். ஆனால் இன்றைக்கு சபைகள் ஊழியங்களும் அநேகம் வந்து அநேக 90% அதிகமான ஜனங்கள் இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை மறந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, தனக்கு பெயர் புகழ் பிரபலமாக, இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இன்றைக்கு அநேகர் வேறு விதமாக இன்றைக்கு சிலுவைக்கு புறம்பாக இன்றைக்கு எப்படியோ மாறிவிட்டார்கள். கர்த்தரோடையும் சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. போகட்டும். நம்ம இன்றைக்கு இந்த அதிகாரத்தில், இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் செய்த ஒரு 2 நன்மைகளை பார்க்க போகின்றோம். அவர் ஏராளமான அவர் செய்த நன்மைகளை முற்றிலும் எல்லாற்றையும் எழுதின அந்த புஸ்தகம் முடியாது என்று அவருடைய சீஷர்கள் சொன்னாங்க. அந்த சுவிசேஷத்தை எழுதின அநேகர் உலகம் கொள்ளாது, நேரம் போதாது, பேப்பர் போதாது என்று முக்கியமான காரியங்கள் மட்டுமே நம்ம வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் முக்கியமானது. இது மாத்திரம் அவர் செய்தார் என்றால் கிடையாது. அவர் ஏராளமான இன்னும் சொல்லப்படாத நிறைய காரியங்கள் செய்தார். ஹல்லேலூயா. அதில் ஒரு 2 குறிப்பிடப்பட்ட ஒரு 2 அதிசயங்கள் இந்த அதிகாரத்தில் காணப்படுது. நம்ம இதை தியானிக்க போகின்றோம். முதலாவது ஒரு அதிசயம், அவர் வந்து 100க்கு அதிபதியோட ஒரு வேலைக்காரனை கர்த்தர் சொஸ்தமாக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கப்பர்நகூம் என்கிற அந்த ஊருக்கு போகும்பொழுது அங்கு ஒரு 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான, அவனுக்கு ரொம்ப பிடித்த வேலைக்காரர்கள், பொதுவாக மிகப்பெரிய வேலை கவர்மெண்ட் வேலை பார்க்குறவர்களுக்கு அவங்க ஆஸ்தி தக்க, அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக, அவங்களுடைய தகுதிக்கு தக்கதாக அவங்க வந்து நிறைய வேலைக்காரர்கள் வந்து வைத்திருப்பாங்க. எண்ணிக்கைகள் கொஞ்சமாக உள்ளவங்க கொஞ்சமே இருப்பாங்க, அதிகமாக மிகப்பெரிய லெவலில் இருக்கவங்களுக்கு அதிகமான வேலைக்காரர்கள், பாதுகாப்பு வீரர்கள் என்று அவங்க எண்ணிக்கை பெருகும். அதே போல் இந்த 100க்கு அதிபதி என்றால் அவர் ஒரு மிகப்பெரிய அதிகாரி, அரசாங்கத்தின் அதிகாரி. அவரிடம் வேலை பார்க்கின்ற வேலைக்காரர் ஒருவன் அவருக்கு மிக பிடித்தனாக பிரியமானவங்க இருந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சுகவீனம் வந்தது. அவனுக்கு சுகவீனம் வந்தவுடன் அவனுடைய சிந்தையிலே வந்தது, அவன் டாக்டரை போகல,
மற்ற காரியங்களை போகல. அவன் ஆண்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே அவன் கேள்விப்பட்டு இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி இதனுடைய மூப்பரை அவற்றிலே அனுப்பினான். அவர் அவனுடைய இயேசு கிறிஸ்து ஒரு இருக்கின்றார். அவர் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. அவர்கிட்ட எல்லா அதிகாரம் உள்ளது. அவர் இந்த பூமியை படைத்த வானத்தை படைத்தார். அவரால் எல்லா வியாதிகளும் சுகமாகும். எத்தனையோ நபர்களை அவர் குணமாக்குகிறார். இப்படிப்பட்ட கண் தெரியாதவங்களுக்கு கண் கிடைக்குது, காது கேட்குறாங்க, நடக்கிறாங்க என்று அவர்கிட்ட கேள்விப்படும் போது அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. தன் வேலைக்காரன் அவர் சுத்தமாக நல்லா இருக்கும் என்று சொல்லி அவர் என்ன செய்கின்றார், அந்த அவர் யூதர் ஆண்டவரனால அந்த ஜனத்துல அந்த குளத்துல உள்ள மிகப்பெரிய சபையில உள்ள மூப்பர்கள், வயசானவங்க, பெரியவங்களை அனுப்பி, ஏனென்றால் இவரும் ஒரு பெரிய அதிகாரி, அவர்கிட்ட டைரக்டா பேச போற முன்னாடி அவருக்கு முன்னாக சில மூப்பர்களை ஒரு மரியாதை நிமித்தமாக பெரிய அதிகாரத்தில் உள்ளவங்க மிகப்பெரிய நபர்களை சந்திக்கும் பொழுது அவங்க டைரக்டா முதல்ல பார்க்காம இப்படிப்பட்டவங்க முதலாக அனுப்புவாங்க. அவங்கள சொல்லி நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்க இப்படி செய்யலாமா என்று கேட்க சொல்லலாம். அதுக்கு பின்பதாக அவங்க இருவரும் சந்திப்பாங்க. அது ஒரு வழக்கம். அதே போல அந்த 100 சில மூப்பர்களை ஆண்டுகிட்ட அனுப்புறாங்க. அப்ப அவங்க போய் இயேசுவா சொல்றாங்க. அவரை கருத்தா என்ன செய்றாங்க, வேண்டிக் கொண்டார்கள். இயேசுவிடம் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் யாரு, பாத்திரவான். அவன் என்ன செஞ்சான், நம்முடைய ஜனத்துக்கு நேசிக்கிறான், நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டி கொடுத்தான். இவங்க போய் ரெக்கமெண்ட் பண்றாங்க ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அந்த மூப்பர்கள்லாம் சென்று அந்த ஆலயத்தில் உள்ள அந்த ஊர்ல உள்ள மிக வயதுல மூத்தவர்கள், அனுபவத்துல மூத்தவர்கள், அப்படிப்பட்ட நபர்கள் சொல்றாங்க, நீங்க அவருக்கு கண்டிப்பாக செய்யணும். இன்றைக்கும் மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய ஊழியர்கள் யாரையா பார்க்கும் பொழுது முதலாக அவங்களுடைய அசிஸ்டன்ட் அனுப்பி வைப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, இங்கே இந்த மாதிரியான காரியங்கள், டேட்டு டைம்லாம் கேட்பாங்க. அதே போல அவர்கிட்ட சொல்லும் போது அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவர் உண்மையிலே ரொம்ப நல்லவர், நம்ம ஜனங்கள் ரொம்ப நேசிக்கின்றார், நம்ம ஜனத்துக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டி கொடுத்தல என்று ஏசப்பாடு என்ன செய்றாங்க, அந்த மூப்பர்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அப்பொழுது இயேசு அவங்களுடனே கூட போனார். ஹல்லேலூயா. ஆண்டு ஏதாச்சும் கேட்டாரு, எதுவுமே அவருக்கு டவுட் வந்தது என்று சொல்லவில்லை. இவர் பெரிய அரசாங்க அதிகாரி. பொதுவாக ஒரு காரியம் என்னென்னால், அரசாங்க வேலை பார்க்குறவங்க மேக்சிமம் வேதத்தை பொறுத்தவரை அதிகமான காரியங்கள் அநீதியான அவங்கள்ட்ட இருக்கும். ஆண்டு விசுவாசிக்க மாட்டாங்க, தன்னுடைய அதிகாரத்தை நம்புவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். அதை கர்த்தருக்கு தெரியும். அவர் ஒரு பக்கம் அவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவருக்கு எல்லா காரியங்களும் எல்லாருடைய இதயம் தெரியும். ஆனாலும் அந்த காலத்தில் அந்த வரி கொட்டுறவங்க அவங்கெல்லாம் பாவிகள் என்று மக்கள் நினைச்ச காலங்கள், மக்கள்கிட்ட இருந்து அதிகமாக பணம் வசூலிப்பாங்க. பாவம் செய்தவங்க இவங்களுக்கு நம்ம ஜெபம் என்ற கத்தை நினைக்கவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் பாவிகளை நேசித்தார், ஆனா பாவத்தை வெறுத்தாரு. ஹல்லேலூயா. அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த மிகப்பெரிய அதிகாரிட்ட போக அவன் பாவம் செய்தவன் என்றெல்லாம் அவன் நினைக்கவே இல்லையா. ஆனால் ஜனங்களை நேசிக்கணும் கத்த அவங்களுக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்தார். நல்ல மற்றவங்களுக்கு நல்ல நன்கொடை கொடுக்கின்ற ஒரு நபர். பொதுவாக அப்படிப்பட்டவங்க இன்று இருப்பாங்க. ஆண்டவர் அந்த வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்தி எதுவுமே பேசவில்லை, எதுவுமே பேசினாங்க, எதுவும் சொல்லவில்லை. அவங்க சொன்ன உடனே அவங்க கூட என்ன சொன்னாரா, புறப்பட்டு செல்கின்றான். ஹல்லேலூயா. அவர் வீட்டுக்கு பக்கத்துல போகணும் போல்டு வீட்டுக்கு சமீபமான போது 100 அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்திலே போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்கு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்திலே வரும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போகின்றான், மற்றவனை வா என்றால் வருகின்றான். என் வேலைக்காரன் இதை செய்யென்றால் செய்கின்றான். நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். ஹல்லேலூயா. அவனே மிகப்பெரிய அதிகாரி. பொதுவாக அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். நாம் உயர்ந்தவர்கள், மற்ற எல்லாரை விட நாம் தான் எல்லாவற்றும் உயர்ந்தவர்கள், அதிகாரத்தை அந்தஸ்துல, மற்றவங்க எல்லாம் என்னுடைய கீழே என்று அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த 100 அதிபதி ஹல்லேலூயா அவனை குறித்து
வேதம் சொல்கிறது, அந்த மூப்பர்கள் சொல்றாங்க, இவன் நம்முடைய ஜனங்களை நேசிப்பான், நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தான், நம்முடைய சர்ச்சுகள் நல்லா செய்யறான், நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்களை நேசிக்கின்ற ஒருவன் என்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுகிறது. அதே போல அவனுக்குள்ள அந்த அதிகார பெருமை இல்லையா, அவன் தாழ்மையாக இருக்கின்றான். தாழ்மையுள்ள கட்ட கிருபை அளிக்கின்றார், பெருமையுள்ள எதிர்த்து நிற்கின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு அதிகாரத்தை உயர்த்த இருந்தாலும் நீங்க ஒரு நாள் கீழே வருவீங்க. எல்லோருமே ஈக்குவல். ஆண்டவர் படைப்புல எந்த வேறுபாடு கிடையாது. அவர்கிட்ட பட்சபாதம் வேறுபாடு என்பது கிடையாது. ஆண் பெண்கிற வேறுபாடு பூமியில மனுஷன் உண்டாக்குனா கர்த்தர் இருவரையும் சமமாக தான் படைத்தார். ஹல்லேலூயா. பெண்ணை விட ஆண் ஒருவேளை பலசாலி இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய பார்வையிலே ஆண் என்று பெண் வித்தியாசம் கிடையாது. கிரேக்கர்கள் யூதர்கள் என்ற அந்த படித்தவங்க படிக்காதவங்க, அதிகாரத்தை உள்ளவங்க அதிகாரம் இல்லாதவங்க, ஞானம் உள்ளவங்க ஞானம் இல்லாதவங்க என்று கிடையாது. ஆண்டு பூமியில ஞானிகள் விற்கப்பட்ட பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளதை அவமாக்க கத்தை இல்லாத தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இழிவானிகள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள், பலவீனங்களை தெரிந்து கொண்டு பலமுள்ளவர்களே கத்த வேர்க்கப்பட்டான். தன் பலத்தை தன் ஞானத்தை கொடுக்க கத்த வல்லவர். இந்த பூமி யாரை ஒதுக்குதோ அவங்களும் ஆண்டு நேசிப்பார். யார் தன்னை தாழ்மைப்படுத்தாங்க கத்தவங்களே நேசிப்பார். இவர் இவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும் ஹல்லேலூயா அவருக்குள்ள அந்த பெருமை சற்றையினும் இல்லை. அப்படிப்பட்ட அதிகாரத்தை உள்ள இன்றைக்கு ஊழியங்கள் வளர வளர தாழ்மையோ சிறு ஊழியமோ சிறு சபையோ சிறு தொழிலோ இருக்கும் பொழுது தாழ்மையாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பணமும் பொருளும் அதிகாரம் வரும் பொழுது கூடவே இந்த பெருமையும் தொற்றி கொள்கிறது. அநேகர் இன்றைக்கு வேதத்துக்கு பரம்பா ஆண்டு பிடிக்காத அந்த பெருமையோடு கூட இன்றைக்கு அநேகர்கின்றாங்க. தேவன் அதை கடிந்து கொள்கிறார். தேவனுக்கு அது பிரியமான காரியம். நாம் எவ்வளவு உயர்த்த சென்றாலும் கர்த்தருக்கு நம்ம கீழே தான் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆலயத்தை சென்றாலும் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அவர்கிட்ட வெள்ளி மண்ணும் அவர் கையில் உள்ளது. அவர் தான் ஐசத்தை சம்பாதிக்க வளன் கொடுக்கின்றார். அவர் திடீரென்று நம்ம கையை காலம் முடக்கி நம்ம பலனமாக விழுந்துடும். அவ்வளவு ஓட சாப்பிட எல்லாமே ஆண்டு கொடுக்கிற கிருபை அந்த வெள்ளி பொண்ணு அவர்கிட்ட உள்ளது. அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யமே கிடையாது. அவர் தான் ஐஸ்வர்ய சம்பனர். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்குற அவருக்கு திருப்பி கொடுக்க அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நான் இவ்வளோ கொடுக்க, நான் சம்பாதிச்சு இந்த பெருமை இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தோடு கொடுத்து அவங்க பணத்தை கட்ட அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டு ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது நிறைய பேர் காணிக்கப்பட்டாங்க. எவ்வளோ ஒரு கோடி கோடியாக போட்டாங்க. அதெல்லாம் ஆண்டு பார்த்துட்டு இருக்காரு, எதுவுமே பேசல. திடீரென்று ஒரு 7 2 காசு போடுறாங்க. உடனே சொல்லார், இவங்க தான் இன்றைக்கு மிகப்பெரிய பாக்கியவான். இந்த 7 விதவை தான் அவருடைய காணிக்க அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ என்ன சொல்றாங்க, இதுவரை எவ்வளோ போட்டாங்க ஆண்டவன். இந்த 7 விதவை தன்னுடைய ஜீவனுக்கு தனக்குன்னு உள்ளதை எடுத்து போட்டான். அவன் ஆண்டரை பெரிதாக நினைத்தாள். அந்த எண்ணம், நான் ஆண்டருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும், எனக்குள்ள காரியத்தில் நான் என் பெஸ்ட்டை கொடுக்கணும். ஆண்டவர் மிகப்பெரிய வல்லமையில எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு கூட இருந்தார், எனக்காக பரலோக ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தார். நான் அவருக்கு கொடுக்கறத பெஸ்ட்டை கொடுக்குறேன் என்று அந்த எண்ணத்தோடு கூட ஹல்லேலூயா நல்ல எண்ணத்தில் தான் கொடுக்கறத தேவன் ஆசிரிப்பார். நான் என்னுடைய பெயர் விளங்க வேண்டும், என் பெயர் சொல்லப்பட வேண்டும், என்னை மற்றவங்க புகழ வேண்டும், நான் இவ்வளோ கொடுக்கேன், எல்லோரும் என்னை பாடணும், என்னை மதிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு கொடுத்தா கண்டிப்பாக அந்த காணிக்க மனுஷங்க அங்கீகரிப்பாங்க. ஆனால் பரலோகம் அங்கீகரிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. இந்த 100 எந்த பெருமையெல்லாம் சொல்றான், ஆண்டவரே என் கீழே எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க, நான் உட்கார்ந்த இடத்துல நான் வானவா நீ போனாப்போ சொல்றாங்க. ஆனா எல்லாரையும் காட்டிலும் நீர் தான் எஜமானன். ஹல்லேலூயா. நீர் பெரிய எஜமானன். நீங்க அந்த வானத்தை பூமி உண்டாக்கினீங்க. அதிகாரங்கள் உம்மால் உண்டானது. நீங்க தான் ராஜாக்களுக்கு ஜெயத்தை கொடுக்கீங்க. நீங்க தான் ராஜாக்களை ஏற்படுத்துங்க, அதிகாரத்தை ஏற்படுத்துங்க. நீங்க சொன்னா அவங்க இருப்பாங்க. அவங்க நீங்க கண்ணை அசைச்சா நீங்க வேண்டான்னு அவங்க விழுந்துருவாங்க. ராஜ்யங்களை தள்ளி ராஜாக்களை ஏற்பட்டு காலங்களை சமயங்களை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இன்னைக்கு மனுஷத்துல வந்திருக்காரு. நீங்க என் வீட்டுக்குள்ள, நான் பாவியான மனுஷன், நீங்க பரிசுத்தமான தேவன், நீங்க என் வீட்டுக்குள்ள வர நான் பாத்திரமா நல்லவே இல்லப்பா, நான் ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், நீங்க வந்துதான் தொடரணும்னு அவசியமே இல்லை. ஏனென்றால் நீர் வல்லவர், நீர் பரிசுத்தமுள்ளவர், நீர் ராஜாதி ராஜா. உங்க ராஜன் தான் நிலையான ராஜன், நித்தியமான ராஜம், மாறாத ராஜன். அந்த ராஜ்யத்தில் நான் ஒரு சின்ன ஒரு புழு பூச்சின்று அவர் தன்னை இவ்வளவாக தாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. உடனடியாக அப்படிப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் விடுதலை அற்புதத்தை செய்ய வல்லவர். நீங்க உங்களை எவ்வளவு தாழ்த்துங்களோ அவ்வளவு கிருபை ஆண்டு கொடுத்து கொண்டே இருப்பார். எவ்வளவு பெருமையா பேசுங்களோ உங்களுக்கு வர கிருபையை நீங்க போக்கடிச்சே தான் இருப்பீங்க. இன்றைக்கு அநேகர் ஆவிக்கு வரங்களை பெற்றவங்க என்ன மாதிரி யார் ஜெபிப்பா, என்ன மாதிரி யார் ஊழியம் பண்றா,
என்ன மாதிரி அதிக அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரவே கூடாது. பிசாசோட எண்ணம் தான். பிசாசான் பெருமையுள்ளவன், பிசாசான் புயலை பேசினவன், பிசாஸ்தான் மீட்டமில்லவன். ஆணுடைய குணம் தாழ்மை. அவர் தாழ்மை உள்ளவரும் கழுத குட்டின்மை. கழுதனா ஒரு மற்றவங்களால அற்பம் எண்ணப்பட்ட ஒரு பிராணி, ஒரு மிருக ஜீவன். மற்றவங்க அற்பமா என்ற மிருக ஜீவனை உலகம் பேசும், நினைக்கும், செய்யும் கொடுமைகள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனை நீதிமான் என்று சொல்லப்பட்ட பிள்ளைங்க உலகம் செய்கிற மாதிரி பிராணிகளை குடும்பப்படுத்தக்கூடாது, பிராணிகளை அற்பமாக பேசக்கூடாது. எல்லா பிராணிகளும் கர்த்தர் படைத்தது. எல்லா பிராணிகளையும் நம்ம நேசிக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாய்கள் அவ்வளவு பேச கேட்கலாமா? ஆனால் அந்த ஜீவனை ஆண்டதான் உண்டாக்குற, ஆண்டதான் நேசிக்கின்றார். ஹல்லேலூயா. உலகத்தான் செய்து போல நாம் செய்யக்கூடாது. உலகத்தார்கள் கருவை கலைப்பாங்க, கொலை செய்யக்கூடாது. அபார்ஷன் கொலை சமம் நாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. உலகத்தை போல் வாழ நாம் அழைக்கப்படவில்லை, வேறு பிரிக்கப்படவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த 100% ரட்சிக்கப்படணும் என்று தெரியாது. ஆனால் ஜனங்களை நேசிக்கின்றவன், கொடுக்கின்றவன், தாழ்மை இல்லவன். அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை நீங்க வரக்கூட நான் தகுதி இல்லப்பா. ஹல்லேலூயா. இதுதான் தாழ்மையில ஜெபம். நான் ஒன்றும் தகுதி இல்லை, உன்னுடைய கிருபை அப்பா. நான் இவ்வளவு செய்யறது, இவ்வளவு ஓடுறது செய்யறது நான் ஒன்றும் இல்லப்பா. நீங்க அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும், அவரை உயர்த்தணும். நீர் பெருகும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்கின்றார் பவுல். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்தில் சந்தப்பட சொன்னாரு, நான் அல்ல நீரே, நான் ஒண்ணுமே இல்லப்பா. அவர் கிறிஸ்துக்குள்ள வளர வளர, இதுதான் ஆவின் பக்குவம். ஆவி எப்படி ஒரு பக்குவம் அடைந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலை என்றால், நீங்க ஆண்டுக்குள்ள எவ்வளவு வளர்ந்திருக்கீங்க, ஆண்டுக்குள்ள எவ்வளவு இருக்கிறீங்க என்று ஒரு அடையாளம் என்னவென்றால், இன்னும் தாழ்மை வரும். வளர வளர என்ன வரணும்? தாழ்மை தான் வரணும். வளர வளர அன்பு பெருகணும். ஆண்டு கூட நெருங்க நெருங்க அவருடைய பிதாவோட சிங்காசனத்தை நீங்க பார்க்க பார்க்க அவருக்குள் இருந்த பரிசுத்தமும், அவருக்குள்ள இருந்த அன்பு, அவருக்குள்ள இருந்த கெட்டவர்களை மன்னிக்கிற சுபாவம், அவருக்குள் இருந்த தாழ்மை, அவரோட நெருங்க நெருங்க அவரை போல் நம்ம மாறணும். அவர் சாயல உண்டாக்கப்பட்டோம், அவரை போல நான் இன்னும் மாறணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியம் சாராம்சமே அதான். அவரை மாதிரி நான் மாறணும். எப்படி மாறணும்? எனக்குள்ள மாம்சக்கிரிகள் குறையணும். நீங்க அவருக்குள்ள பக்கம் முதிர்ச்சி ஆயிட்டீங்கன்னா அவரை மாதிரி அவருடைய சுபாவம், சாந்தம், நீடிய சாந்தம், அமைதியான பேச்சு, ஹல்லேலூயா, பிறரை மன்னிக்க சுபாவம், எப்போது நான் துதிக்கிறது, அவரை போல் பரிசுத்தம், அவரை போல மற்றவங்களை பார்க்கறது, அர்த்தமா என்ன விட நேசிக்கிறது, கனவீனமா உள்ளவங்களை கனப்படுத்துறது, இன்னும் அர்த்தமான பிராணிகளை நேசிக்கிறது, இதெல்லாம் ஆணுடைய சுபாவம். அவர் இரக்கம் செய்தார், அவர் இரக்கம் உள்ளவர், நியாயம் உள்ளவர், ஒடுக்கப்படும் நீதி செய்தார், பரதேசிக்கத்தை காப்பாற்றார். பரதேசிங்களை வரட்டல, உலகம் பரதேசி வரட்ட, பிச்சைக்காரனை சீன்னு சொல்லும். ஆனா அவங்களும் அப்படி என்ற பழக்கையில அப்படிப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள சுத்தப்படுத்தணும். உங்களால முடிஞ்சளவு செய்யுங்க. கர்த்தர் அப்படிதான் செய்த அந்த பூமியில நோயாளிகளை, உலகம் வெறுத்த தொழுநோயாளிகளை அவர் கை தொட்டு சுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் வேண்டும். அன்னை தெரசா அவங்க அதே மாதிரி வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கும் போற்றப்படுறாங்க. ஹல்லேலூயா. இந்த 100% வார்த்தை கேட்டவனே ஆண்டு மிக அப்படிப்பட்ட சுபா நமக்கு வேண்டும். இயேசுவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டுக்கு அவ்வளோ ஆச்சரியம் வந்தது. உடனே திரும்பி மற்றவங்க சொல்லாரு, அவர் ஒரு சர்டிபிகேட் உடனே கொடுக்கின்றார். தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலர்களும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லிடுறேன். இல்லையா? இதை ஏசப்பாவே அந்த 100 கொட்ட ஒரு சர்டிபிகேட். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் நம்ம கொடுத்து சொல்லணும், இது என் பிள்ளை, என் மகன், என் மகள். ஹல்லேலூயா. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நான் அநேகத்தை அதிகாரியா மாற்றுவேன். என் பிதான ஆசைக்கப்பட்ட நீங்க உள்ள வாங்க. உலகம் உண்டானவள் நான் உனக்காக ஆயத்தம் பண்ண இந்த பல நீங்க சொந்தத்துக் கொள்ளுங்க. நீங்க கொஞ்சத்தை உண்மையோடு கூட, என் வார்த்தை உனக்கு கொஞ்சம் வல்ல இருக்கு, ஆனா நீ என் வார்த்தையை மதலிக்கல, என்ன நீ பின்பற்ற, இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசல் மகனே மகளே, அதை யாரு போட்ட முடியாது. ஏசு நான் ரிசீவ் பண்ணுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சத்தை உண்மையா இருக்கீங்க. கர்த்தர் பார்வையில் நீங்க அங்கீகரிக்கப்பட்டாங்க. அருமையான ஜனங்கள். உலகம் உங்களை திறமை மதிக்கல, உங்களை அர்ப்பணம் பேசுறாங்க. ஆனா ஆண்டு பாடல் நீங்க வேற பிரச்சனைகள். ஹல்லேலூயா. கங்க உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உங்களை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க உங்க விடுதலையை, உங்க உயர்வை. கர்த்தர் ஆச்சரியப்பட சொல்கின்றார். உடனே
இப்படிப்பட்ட விசுவாசம், எவ்வளவு பெரிய விசுவாசம்! ஹல்லேலூயா! அவர் ஆண்டவர் யார் என்ற அந்த விசுவாசம் இருக்கிறது. அவர் பெரியவர், எல்லா அதிகாரங்களும் அவருக்கு இருக்கிறது. அவர் தான் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா! அவரால் எல்லாம் முடியும். இத்தனை விசுவாச வார்த்தை, இத்தனை எண்ணங்களும் அவருக்குள்ள கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது ஹல்லேலூயா, வியாதியாய் கிடந்த அந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஹல்லேலூயா! அவர் தொடல, பேசல, எதுவுமே சொல்லல. அவர் சொல்லாரு, நீங்க வர வேண்டாம், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லி ஆச்சரியப்பட்டு அவர் சொன்னார் என்று வேதத்துல அந்த வார்த்தை கூட இல்லை. அந்த அவரை பாடி பேசினார். ஹல்லேலூயா! அந்த வேலையிலே உடனடியாக அந்த வேலைக்காரனுக்கு சுகம் கிடைத்தது. ஹல்லேலூயா! உங்க குடும்பங்கள், உங்க பிள்ளைக்கு, உங்க யாருக்கோ, உங்களை சார்ந்த நண்பர்களுக்கு ஏதோ ஒரு வியாதியா, நீங்க ஆண்டவர்கிட்ட அவங்கள கூட்டு கொண்டு போனா, ஜெபிக்கிற மனுஷனை கூட்டு கொண்டு போனா, முதல்ல உங்க விசுவாசம், உங்க நம்பிக்கை, உங்க அன்பு மூலமாக கூட அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா! நீங்க அவங்களுக்காக ஜெபித்தா, உங்க கண்ணீருக்காக யோபு தன் சிநேகிதராக ஜெபித்தார், கர்த்தர் சிறையிருப்பை மாற்றார். ஹல்லேலூயா! நீங்க மற்றவங்க ஜெபித்த எந்த ஜெபமும் அது வேஸ்டா போகாது. நீங்க மற்றவங்க உதவின எந்த காரியங்கள், நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கலாம், அந்த உதவியை மறந்து அவங்க மறந்து போயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு உதவி வரும்போது அவங்க செய்யாம இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் நீங்க மற்றவங்க செய்த அந்த நன்மை கண்டு உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் ஏற்ற வெளியில. ஹல்லேலூயா! யாரு பார்க்கணும் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை காண்கிறார். எல்ரோயி உங்களை காண்கிறார். உங்கள் வேதனை அறிந்திருக்கின்றார். உங்கள் சூழ்நிலையை அறிந்திருக்கின்றார். அந்த 100 வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுத்த கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா! அடுத்து ஒரு சிறு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். மறுநாளிலே அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது அந்த ஊர்ல மரித்து போன ஒருவனை அடக்கமும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாம். ஹல்லேலூயா! ஊரில் வெகு ஜனங்கள் அவனோட கூட போனாங்க. இந்த அற்புதம் முடிச்சிட்டாரு. அடுத்து வேற ஊருக்கு போறாரு. அந்த ஊரோட வாசல் போகும்போது ஒரு மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ண கொண்டுறாங்க. அவனுடைய தாய் விதவை என்று சொல்கிறது. அவன் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை தான் நம்பிக்கை. புருஷன் இறந்து போனான். பிள்ளையை வச்சு தான் நம்பிக்கை. சரி, இந்த பிள்ளை நான் காப்பாற்ற, பிள்ளை தான் எனக்கு எல்லாமே, என் எதிர்காலம் என் பிள்ளை தான் என்று நம்பும்பொழுது திடீரென அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. அந்த மகனும் மறுத்து போயிட்டான். யோசித்து பாருங்க அந்த தாயோட நிலைமை. இனி எதிர்காலம் இருண்டு போனது, சூன்யமாயிற்று. யாரும் இல்லை உதவி செய்ய. அந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டு நீங்க யாராலும் சரி தங்களோடு கூட பேசினார். இந்த விதைக்கத்தை செய்தார், உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா! கர்த்தர் அவளை பார்த்து அவள் மீ மனதிற்கு அழாதே என்றார். ஹல்லேலூயா! அந்த விதவை அவரிடம் கேட்கவில்லை, பார்க்காரு அவ்வளவுதான் சூழ்நிலையே. ஹல்லேலூயா! யாரு ரெக்கமெண்ட் சொல்லல, யாரும் அவரை பற்றி சொல்லல. அந்த விதையை மன்றாடவில்லை. யாரு சொல்லி உங்க பிரச்சனை இயேசு பார்க்க தெரிய வேண்டும் அவசியம் இல்லை. அவர் உங்களை படைத்தார். அவருக்கு தெரியும் உங்க இருதயங்கள். நீங்க சொல்லாமே தெரியும். ஆனாலும் வாயத்திலிருந்து நீங்க கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். நீங்க கேட்கலனாலும், உங்களால கேட்க முடியாம அவ்வளவு வாரம் இருந்தாலும், உங்க இதயத்துல நீங்க பேசுற எல்லா வார்த்தையும் ஆண்டுக்கு தெரியும். உங்களை சுகமாக்குவார். ஹல்லேலூயா! அந்த விதையின் கண்ணீரை பார்த்து கர்த்தர் மனதுருகி நீ அழாதே என்று சொல்லி சொல்லாரு. கிட்ட வந்து கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்துக்கு கொண்டார்கள். எல்லோரும் பயமடைந்து தீர்க்கதரிசியான நமக்குள் தோன்றியிருக்கின்றார் என்றும் தேவன் தம் ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்பட்டார்கள். ஹல்லேலூயா! ஒண்ணுமே சொல்லல. நீ அழாதமா, நான் எல்லாத்தையும் மாற்றேன் என்று போனாரு. அந்த பாடை தொட்டாரு. எல்லாரும் நின்றுட்டாங்க. வாலிபனை எழுந்துரு, ஒரே வார்த்தை, உடனே அவன் எழுந்திரிச்சிட்டான். ஹல்லேலூயா! அந்த விதைக்கு செய்தவர், அந்த விதையின் வாழ்க்கை மாற்றினவர். முடிந்தது என்று எல்லோரும் நினைத்தாங்க. ஒரே பையன் புருஷன் போயிட்டான், இவன் வாழ்க்கை முடிந்தது, அவ்வளோ என்று எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. இனி யாருக்கும் நடக்க வாய்ப்பில்லை. இனி இவள் வாழ்க்கை எழும்ப வாய்ப்பில்லை. இனி இவள் வாழ்க்கை முடிந்து போனது, அவ்வளவுதான் என்று உலகம் சொல்லும். ஆனால் கர்த்தர் மகளை உன்னை பார்த்து சொல்கின்றார், உன் வாழ்க்கை துளிர்க்கும். ஹல்லேலூயா! யாக்கோபு போல் உன் ஆவி துளிர்க்கும். ஹல்லேலூயா! கர்த்தர் இந்த மாசத்துல உங்க நன்மை செய்வார். நீங்க எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். உங்கள் கர்ப்பத்தினை கிடைக்கும். உங்க அதிசயம் நடக்கும். அற்புதம் நடக்கும். மரித்து போனது போல் உங்க சூழ்நிலை இருக்கலாம். உங்கள் வயது இருக்கலாம்.
உங்களுடைய கால்நிலை, சரீரம் எல்லாம் அப்படி இருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்லார், திரும்ப நான் அதை எடுப்பிக்க கட்ட நான் வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் அதிசயமானவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத, யோசிக்க முடியாத காரியங்களும், என்னவே முடியாத அதிசயம் கர்த்தர் செய்கின்றார். அவர் இன்றும் ஜீவிக்கின்றார், உங்களுக்கு செய்வார். அந்த 100% போல விசுவாசத்தோடு பாருங்கள். அதே போல சிந்தை உங்களுக்கு உண்டாகட்டும். அதுக்கு அவருக்கு செய்தவர், அந்த விதவைக்கு செய்தவர், உங்களுக்கு செய்ய கட்ட வல்லவர். இந்த நாள் அவருக்கு கூப்பிடுங்க. இங்க யாரோ எந்த மதமோ அது தேவையில்லை. இயேசுவே என் பாத்தமா, நீங்க என் ரத்தத்தால கழுவுங்க, என்னை உங்க பிள்ளையா மாற்றுங்க, உங்களை நான் தெய்வமா ஏற்றுக்கொள்றேன், என் பிள்ளைய சுத்தமாக்க, என் பையனை சுத்தமாக்க, என் பிள்ளைய மகளை சுத்தமாக்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா, இயேசுவேன்னு சொல்லுங்க. இப்போ என்கிட்ட வாங்க ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும், அவங்களோட பேசணும், எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. நீங்க இப்போ ஜெபிங்க, கட்டவங்க செய்யல சகோதர ஜெயிப்பாங்க, நீங்க சேர்ந்து ஜெபிங்க, கட்டவங்களுக்கு அற்புதம் செய்ய வளரு. ஜெயிப்புமா ஜெபம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். அப்பா, யார் யார் அப்பா தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்தந்த தேவையில நீர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்பா, அந்த 100க்கு அதிபதியோடைய அந்த வேலைக்காரனை சுஸ்தமாக்கின தேவன் இப்போது அதே உயிர்த்தெழுந்த வல்லமை, கிறிஸ்துவின் ஜீவன் இப்போ இறங்கட்டும், இறங்கட்டும், ஒவ்வொரு சரீரத்தில் இறங்கட்டும், எல்லா வியாதி படுக்கைகள் மாறட்டும். அப்பா, அந்த விதைக்கு அற்புதத்தை செய்த தேவன் அப்பா, மரித்த நிலைமையில இருக்கிற பிசினஸ் உயிரடையட்டும், மரித்த அப்பா சரீரங்கள் இப்பொழுது உயிரடையட்டும், உறுப்புகள், உடல் உறுப்புகள் உயிரடையட்டும், ஊனமான அந்த உறுப்புகள் எல்லாம் புதுசாகட்டும், உயிரடையட்டும், புதுசாகட்டும், இயேசுவின் நாமத்தை புதுசாகட்டும், வளரட்டும், வளரட்டும், புதிய கால்கள் வளரட்டும், கண்கள் வளரட்டும், உருவாகட்டும், 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 மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், இயேசுவின் ஜீவன் இறங்கட்டும். ரீபா லாகாபா ராபா லாபா ரீபா லாதா ராபா ராஷிபா ராபா. எல்லா கட்டுகள் உடையட்டும், குடும்பத்தில் இருக்க எல்லா போராட்டங்கள், செய்வினை, மந்திரவாத கிரியைகள்லாம் எரியட்டும், ஒன்னெல்லாம் போட்டும், இயேசுவின் அக்கினி இறங்கட்டும், இயேசுவின் அக்கினி இறங்கட்டும், எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள் எரியட்டும், எரியட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தெய்வீக சமாதானம் கடந்து வரட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், மாறட்டும், தைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும். ஆமென். ரீப்ரா காஃபா லாபா ரீகாபா ராத்துரா பாரா ஷீபா ராபா ராபா. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரவுல கெட்ட சொப்பனங்களை நான் கலங்கி கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க. அப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் வேரோடு எரியட்டும், குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். தொடர்ந்து உங்க பிரசனத்துக்குள்ள மறைச்சி பாதுகாத்துக்கோங்க. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.